வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போனேங்க. அம்மா எதையோ பொட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நைட்டு வெளியே போகிறோம்லடா, அதான் இட்லியை வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். அவங்க கீழே வந்து கவரை வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படின்னா பேக் பண்ணாதீங்கம்மா, இருங்க உங்களுக்கு சூப்பராக பேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வீட்டு மாடியில் வந்து வாழை இலை இருந்துச்சு. அதை ஒன்று பறிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டை வந்து வச்சுட்டு சுற்றி வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி வெட்டி வந்து விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி. அதுக்கடுத்து அந்த இதை வந்து நம்ம வந்து மடிச்சு விட போகிறோம். அதை வாழை இலையை பின்னாடி திருப்பி வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி வந்து உள்வாக்கில் அந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து வெளியே வந்து இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கடுத்து இட்லியை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு குழம்பு ஊற்றி பரட்டி அதை வந்து உள்ளக்க வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேங்க. அதுக்கடுத்து டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு வாழை இலையை வந்து வச்சு அதுக்கு மேலே வச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து அதை வந்து இந்த மாதிரி வந்து மடித்தோம் அப்படின்னா அழகாக வந்து வந்துடும். அந்த முக்கோண இதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து மடித்து விட்டுட்டு அதை வந்து கீழ்வாக்கில் எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி அழகாக வந்துடுங்க. அதுக்கடுத்து ஒரு குச்சியை வச்சு அந்த மடிப்பில் உள்ளதில் வந்து இந்த மாதிரி கோர்த்து விட்டோம் அப்படின்னா அழகாக பேக்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மாடியில் வந்து ஒரு பூ இருந்துச்சுங்க, ரோஜா பூ. அதை வந்து பறிச்சுக்கிட்டேன். அது நடுவில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சொருவி வந்து விட்டுட்டேன். பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுங்க. இந்த பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒரு நேச்சுரலாக நம்ம வந்து பேக் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போகலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை அம்மாட்ட வந்து அப்படியே தந்தேன். அம்மா வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.